மல்லி, விஜய் 2 பேரும் திரும்பவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ராஜேஸ்வரிக்கு தெரிஞ்ச உடனே ராஜேஸ்வரியால் பொறுக்க முடியல. எப்படியாவது திரும்பவும் மல்லியை பிரிச்சாகணும். இந்த முறை மல்லியை விஜய்கிட்டேருந்து பிரித்தா வேலைக்கு ஆகாது, விஜயவே டம்மியாக்கிட வேண்டியதான் அப்படின்னு ராஜேஸ்வரி முடிவு பண்ணி விஜயுடைய மேனேஜர் குணசேகரனை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. வர சொல்லி குணசேகரன் ஒரு டீலும் பேசுகிறாங்க. அதே மாதிரி ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ விஜய் கம்பெனியில் இருக்கிற ஒரு இம்போர்ட் பொருட்கள் எல்லாமே குவாலிட்டி இல்லை, தரமற்ற பொருளாக இருக்குது, எல்லாமே கலப்படம் அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை அவங்களே பரப்பி விடுறாங்க குணசேகரன் மூலயமா. அந்த செய்தி இன்வெஸ்டர்கள் எல்லாருக்கும் பரவுது. இன்வெஸ்டர்கள் எல்லாருமே செம ஆத்திரம் அடைகிறாங்க. என்ன இது, விஜய் நம்பி நாம் இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் விஜய் இப்படி பொறுப்பு இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸை கெடுத்திருக்காரு, அவரை உடனே வர சொல்லுங்கள், நான் அவர்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு இன்வெஸ்டர்கள் எல்லாருமே குணசேகரனுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே விஜய் அப்போ தான் ஏஞ்சி கீழே வராரு. கீழே வரும்போது ராஜி, ரஞ்சிதா 2 பேருக்கு வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. குட் மார்னிங்க்கா அப்படின்னு சொல்லும்போது ராஜி சொல்கிறாங்க, குட் மார்னிங்லாம் இல்லை விஜய், ரொம்ப பேட் மார்னிங். ஏன்க்கா என்னாச்சு? பேப்பரை பாரு விஜய், இன்றைக்கி காலையிலேருந்து எல்லா பேப்பர்லேயும் எல்லா நியூஸ்லேயும் நம்ம செய்தி தான் இப்போ ஹைலைட்டாக போயிட்டுருக்கு. என்னக்கா சொல்கிறீங்க, நம்ம செய்தியா? என்னாச்சு? நீயே பாரு விஜய், உனக்கே புரியும். நீ வச்சுருக்க இம்போர்ட் கம்பெனியில் எல்லா பொருளும் தரமற்ற பொருள், எல்லாமே கலப்படம் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. நியூஸ் ஃபுல்லாகவே நம்ம கம்பெனி பேர் ரொம்ப டேமேஜாக இருக்குது விஜய். பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் சொல்கிறாரு, அக்கா இது கண்டிப்பாக சாத்தியமே இல்லைக்கா, இதில் யாரோ கேட்டுக்கிட்ட வேலை பார்த்துருக்காங்க, யாரோ வேணும்னு நம்மளை பழி வாங்கணும்னு பண்ணியிருக்காங்கக்கா. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, நான் எப்போதுமே குவாலிட்டியான பொருள் தான் இம்போர்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம கம்பெனி பேரை யார் இப்படி கெடுக்கணும் இந்த கேட்டுக்கிட்ட வேலை பார்த்துக்கலாம்னு தெரியலையக்கா. இருக்கட்டும் விஜய், இருந்தாலும் இப்போது நமக்கு தானே பிரச்சனைனால கரெக்டாக விஜய்க்கு தான் ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா மேனேஜர் குணசேகரன். சொல்லுங்கள் குணசேகரன், என்னாச்சு? சார், காலையில் நியூஸ் பேப்பரில் ஒரு பொய்யான செய்தி வந்திருக்கு சார். அந்த செய்தி நம்பி நம்ம இன்வெஸ்டர்கள் எல்லாமே இப்போது ஆஃபீஸ் வந்திருக்காங்க. எல்லாம் ரொம்ப கோவமாக இருக்காங்க சார். உங்கள்கிட்ட பார்த்து உடனே பேசணுங்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி ஆஃபீஸ் வாங்க சார். சரி குணசேகரன், அவளை உட்கார வச்சு ஜூஸ் என்ன கொடுத்துட்ருங்க, நான் உடனே கிளம்பி ஆஃபீஸ் வரேன். சரிங்க சார். என்னாச்சு விஜய்? இல்லைக்கா, இன்வெஸ்டர்கள் எல்லாமே இப்போது ஆஃபீஸ் வந்திருக்காங்களாம், எல்லாம் நம்மளை பார்த்து பேசணுங்கிறாங்க. இந்த பொய்யான செய்தி எல்லாரையும் கொஞ்சம் பதட்டமடை வச்சுருக்கோம். ஒன்றும் இஷ்யூஸ் இல்லைக்கா, நான் போயிட்டு அவங்கள்ட்ட பேசுகிறேன். பேசிவிட்டு இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்னன்னு நான் உடனே கண்டுபிடிச்சி இந்த செய்தியை உடனே ஆஃப் பண்ணுறக்கா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரி விஜய், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விஜய், ஏன்னா இந்த கம்பெனி உன்னுடைய பேரில் இருக்குது. இந்த கம்பெனியை உருவாக்க நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க விஜய். அப்படி கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனி இன்றைக்கி உன் கைவிட்டு போகிற மாதிரி ஒரு செய்தி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. இதை பார்க்க எல்லாருமே நம்ம கம்பெனி மேலே ஒரு தப்பான பேரை கிரியேட் பண்ணிப்பாங்க. அது நம்ம பிஸ்னஸுக்கும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் விஜய். சரிக்கா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது மல்லி ஒன்று, விஜய் சரிங்க, இதில் சாப்பாடும் ஜூஸும் இருக்குது, எடுத்துகிட்டு போங்க. இல்லை மல்லி, எனக்கு இப்போ சாப்பிட்ற மூடு இல்லை, காலையிலேயே பெரிய பிரச்சனை இருக்குது, நான் கிளம்புறேன். ஐயோ விஜய், அட்லீஸ்ட் இந்த ஜூஸாக எடுத்துகிட்டு போங்க, ஜூஸ் போட்டிருக்கேன் உங்களுக்காக நான். சரி மல்லி அப்படின்னு விஜய் அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. கிளம்பி நேரம் ஆஃபீஸ் போகிறாரு. போன உடனே ஜூஸை வச்சுட்டு விஜய் அங்கே சாமிலாம் கும்பிட்டுட்டு அந்த மீட்டிங் பொறுத்து ரெடியாகிறாரு. குணசேகரன் உடனே, சார் இருங்க சார், மீட்டிங்கில் கண்டிப்பாக இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகும் சார். ஏன்னா இன்வெஸ்டர்கள் எல்லாமே செம கோபமாக இருக்காங்க. அதனால் மேடம் கொடுத்த ஜூஸ் இருக்குல்ல, அதை குடிச்சிட்டு நீங்கள் போங்க சார். இல்லை குணசேகரன், நான் வந்து குடிச்சிக்கிறேனே. இல்லை சார், அங்கே போனால் கண்டிப்பாக லேட் ஆகும் சார், நீங்கள் ஃபஸ்ட்டு ஜூஸை குடிங்க சார் அப்படின்னு குணசேகரன் ஜூஸ் கொடுக்குறாரு. அந்த ஜூஸை குடித்த கொஞ்ச நேரத்தில் நம்ம விஜய்க்கு தலைலாம் சுற்ற ஆரம்பிக்குது. இந்த பக்கம் பார்த்தா இன்வெஸ்டர்கள் எல்லாமே செம்ம கட்டுப்பாடு இருக்காங்க. ஏன்னா விஜய் ஆஃபீஸ்க்கு வந்து ½ அன் ஹவர் ஆக போகுது. இது வரைக்கும் விஜய் இன்னும் மீட்டிங் ஹாலுக்கு வரவே இல்லை. அப்படின்னா விஜய்க்கு என்ன அவ்வளோ அலட்சியமா? சரி வாங்க நாமளே போய் விஜய் ரூமில் பார்க்கலாம் அப்படின்னு இன்வெஸ்டர்கள் எல்லாமே ஏஞ்சிருக்கிறாங்க. அப்போ தான் நம்ம விஜய் கரெக்டாக கதை திறக்கிறாரு. திறந்த விஜயால் நிற்கவே முடியல. நிதானமே இல்லாமல் விஜய் போதையில் தள்ளாடுறாரு. அதை பார்த்தா எல்லாரும், என்னங்க இது, விஜய் இப்படி இருக்காரு, விஜய் அப்போ காலையிலே குடிச்சிருக்காரா? ஏன் சார் விஜய் போதையில் இருக்காரு? குணசேகரன் உடனே, ஆமாம் சார், விஜய் சாருக்கு கொஞ்ச நாளாக வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம், அந்த டென்ஷனில் இப்போது அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. முன்னாடி நைட் மட்டும் குடிப்பார், இப்போ என்னமோ தெரில பகல்லே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சார் தப்பாக நினச்சாதீங்க சார் அப்படின்னு சொல்லவும் இன்வெஸ்டர்கள் எல்லாமே கடுப்பாகிறாங்க. என்னையா, என்ன தப்பாக நினைக்காதீங்க, உங்களை நம்பி நாங்கள் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்துருக்கோம், நீங்கள் என்னன்னா இப்படி கலப்படமான பொருளை இறக்குமதி பண்ணிக்கிட்டு பிஸ்னஸை கெடுத்துக்கிட்டு விஜய் இப்படி குடிச்சிக்கிட்டு நிதானமே இல்லாமல் இருக்காரு. பகலில் 9:30 மணிக்கெலாம் குடிச்சிட்டு நிதானமாக இருக்கிற இந்த விஜய்கிட்ட நம்பி நாங்கள் இவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது எங்களுக்கு தான் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. எங்களுக்கு தெரியாது, நாளைக்கு நாங்கள் திரும்ப வரும்போது எங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாமே எங்களுக்கு திரும்ப வந்தே ஆகணும் அப்படின்னு இன்வெஸ்டர்கள் எல்லாருமே செம கோவமாகி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கு அப்புறமா இங்கே குணசேகரன் என்ன பண்ணுறாருன்னா விஜய் அழைச்சிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது நம்ம விஜய் தள்ளாட்டிக்கிட்டே வராங்க. அதை பார்த்த நம்ம ராஜேஸ்வரி, என்னாச்சு மேனேஜர், ஏன் விஜய் ஒரு மாதிரி இருக்கான், என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லை மேடம், சார் காலை வந்ததுலேருந்து ஆஃபீஸ்க்கு வந்து இப்படி தான் இருக்காரு, ஒரு மாதிரி இருக்காரு, அவரால் நிற்கவும் முடியல, நடக்கவும் முடியல,
பேசினா வாயெல்லாம் குளருது, என்னாச்சுன்னு தெரில. உடனே ராஜி பயந்து போய் டாக்டர் வர சொல்கிறாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு இவருக்கு என்னாச்சு, என்ன சாப்பிட்டாரு இவர் அப்படின்னு கேட்க மேனேஜர் உடனே இல்லை சார் காலைல வந்தோடனே வீட்டில் எடுத்து ஜூஸ் சாப்பிட்டாங்க, அவ்வளோதான், மற்றபடி வரதும் சாப்பிடல. அப்படியா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு சாரிங்க, விஜய் சார் நல்லா குடிச்சிருக்காரு, ஃபுல்லாக ஆல்கஹால் தான், அவர் இப்போ போதையில் தான் இருக்கார், மற்றபடி அவர் உடம்புக்கு எந்த பிரச்சனை இல்லை, எதனால் அவர் குடித்தாரு அப்படின்னு கேட்ட உடனே ராஜி ஆரம்பிச்சிடறாங்க. அடி பாவி, நீ இந்த வீட்டில் வந்ததுலேருந்து இந்த வீட்டோட நிம்மதியே போயிடுச்சு. இப்போது ஒரு நாள் என் தம்பி குடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டான். ஏன்டி இப்படி பண்ண? நீ இருக்கிறனால எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை பாரு. ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டோட போயிடு. நீ போய் எங்கேயாவது தொலைஞ்சு போனதான் என் தம்பி நிம்மதியாக இருப்பான். எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான் பாரு. அவன் லாஸ்ட்டாக குடிக்க அடிமையாகிட்டல நீனு அப்படின்னு ராஜி கண்டுபிடித்துட்டாங்க. மல்லி அழுதுகிட்டு அங்கேருந்து வெளில வந்துடுறாங்க. வெளில வந்த மல்லி மொட்டை மாடிக்கு போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. என்ன விஜய் இப்படி பண்ணிட்டீங்களே, ஒருவேளை நான் காலையில் டிவோர்ஸை பற்றி பேசினல அதனால் இப்படி குடிச்சிட்டிங்களா? ஏன் விஜய் இப்படி பண்ணீங்க? நான் உங்கள் அக்கா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு கோபத்தில் தான் காலையில் உங்கள்கிட்ட அப்படி பேசினேன். உங்களுக்கு விருப்பம் தான் சொல்லுங்கள், நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு. அதுக்காக நீங்கள் போய் இப்படி குடிச்சு வந்திருக்கீங்களே விஜய். ஏன் விஜய் உங்கள் பேர் கெட்ட ஆக்கிடுவீங்க? எனக்கு இது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய். வேணா விஜய், நான் இந்த வீட்டில் இருந்தால் உங்களுக்கு தொல்லை தான், நான் வீட்டை விட்டு போயிடுறேன் விஜய் அப்படின்னு இங்கே மல்லி மொட்டை மல்லி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து வெண்பா வராங்க. வெண்பா வந்துட்டு என்னாச்சு மல்லிமா, ஏன் அழுதுட்ருக்கீங்க? டாடா ஏன் உள்ளே படுத்துருக்காரு, என்னாச்சு டாடாக்கு அப்படின்னு சொல்ல மல்லி ஒன்றே இல்லை வெண்பா, காலையில் உங்கள் டாடாட்ட நான் அப்படி பேசினேன், அதுக்காக உங்கள் டாடா குடிச்சிட்டு வந்திருக்காரு, எனக்கு நினைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெண்பா. இன்னும் டாடா குடிச்சிருக்காரா? இல்லை மல்லிமா, கண்டிப்பாக டாடா குடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. டாடா எப்படி அப்படி பிரச்சனைக்கும் குடிக்க மாட்டார். டாடாவுக்கு குடிக்கிறதே பிடிக்காது, தெரியும் வெண்பா எனக்கும். ஆனால் உங்கள் டாடா குடிச்சிருக்காரு. இல்லை மல்லிமா, எனக்கு என்னமோ இதில் ஏதோ பெருசாக சதி நடந்திருக்குன்னு தோணுது. என்ன வெண்பா சொல்கிற? ஆமாம் மல்லிமா, கண்டிப்பாக டாடா இந்த தப்பான பழக்கத்தை என்றைக்கும் பண்ண மாட்டார். எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது மல்லிமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மேனேஜர் அப்புறம் ராஜேஸ்வரி 2 பேரும் வீட்டுக்கு வெளியே கேட்டு 2 இதை பேசுகிறாங்க. அதை நம்ம மல்லி வெண்பா 2 பேர் பார்த்துறாங்க. மல்லிமா அங்கே பாருங்களேன், அத்தையும் அந்த மேனேஜரும் ஏதோ அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அத்தை பணம் கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த மேனேஜருக்கு. வாங்க மல்லிமா உடனே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப வேகமாக ஓடி வந்து கீழே கேட்டுகிட்ட போய் நிற்கிறாங்க. கேட்டு நின்று அவங்க 2 பேரும் என்ன பேசணும் பார்க்குறாங்க. அப்போ தான் புரியுது, மேனேஜர் தான் இங்கே ராஜிட்ட சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே காலையில் சார் ஆஃபீஸ் வந்த உடனே அவருடைய ஜூஸில் நான் என்ன பண்ணேன், ஜூஸ் எடுத்துகிட்டு ஆல்கஹாலை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். சாரும் ஜூஸ் நினச்சி ஆல்கஹாலை ஃபுல்லாக குடிச்சாரு. அதனால தான் அங்கேயும் நிறைய பிரச்சனை. இன்வெஸ்டர்கள் எல்லாமே விஜய் சார் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இனிமேல் இவர் நம்பி முதலீடு பண்ணால் வேஸ்ட்டு அப்படின்னு எல்லாம் கோவத்தோடு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி கலப்படமான பொருள் இருக்குன்னு சொல்லி ஒரு வதந்தியும் பரப்பி விட்டுட்டேன். எல்லாமே நம்ம திட்டப்பட்ட மாதிரி பக்காவாக நடந்துகிட்ருக்கு. நாளைக்கு இன்வெஸ்டர் வருவாங்க, விஜய் சார்கிட்ட பேசுவாங்க. விஜய் சாரால் எதுவுமே பேச முடியாது. அந்த நேரத்தில் எல்லாருமே இந்த கம்பெனியை விட்டு வெளியில் போகிறோம், எங்கள் ஷேரை கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பிரச்சனையை பண்ணுவாங்க. விஜய் சார் கடுமையாக நெருக்கடியில் இருப்பார். அந்த நேரத்தில் நீங்கள் போட்ட பிளான் படி எல்லாத்துக்கும் காரணம் மல்லி தான், மல்லியால் தான் இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி மல்லியை வெளியே தோற்றிடலாம். நீங்கள் போட்ட பிளான் படி அந்த நேரத்தில் நீங்கள் உள்ளே அந்த இன்வெஸ்டர்கள் எல்லாரையுமே உங்கள் பக்கம் இழுத்து உங்கள் மூலிமா இன்வெஸ்டர்களை திரும்பவும் கம்பெனிக்குள்ளே கொண்டு வரலாம். அது மூலிமா நீங்கள் திரும்பவும் கம்பெனியை உங்கள் கைக்குள்ளே கொண்டு வந்துடலாம் மேடம். அப்புறம் அந்த கம்பெனி முழுவதுமாக ராஜேஸ்வரி அன்கோவாக மாறிடும் மேடம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாருமே கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அப்பப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேமெண்ட்டையும் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா எனக்கும் நல்லாயிருக்கும் மேடம். குணசேகரன், நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களே, இனிமேல் உங்களுக்கு பண வேட்டை தான். நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. அதேமாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறது உங்களுக்கு பார்சல் வந்துக்கிட்டே இருக்கும், புரியுதா? போயிட்டு வாங்க அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. அதை பார்த்தா மல்லிக்கு செம்ம ஆத்திரம் வருது. அப்படியே கதை திறக்கிறாங்க. ராஜி பார்த்தும் செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. ராஜிக்கு என்ன படன்னு தெரில. சி, நீலாம் ஒரு பொம்பளையா? கூட பார்த்த தம்பியவே கெடுக்கணும், அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், அவனை குடிக்க வச்சு அவனை குடிக்கி அடிமையாக்கணும்லாம் எவ்வளோ திட்டம் போட்டிருக்க. உன்ன மாதிரி கேட்டுக்கிட்ட பொம்பளை வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு மல்லி பயங்கரமாக ராஜை திட்டுறாங்க. ராஜுக்கு என்ன படன்னு தெரில. இரு, நீ பண்ண எல்லாத்தையும் நான் போயிட்டு உடனே இப்போ விஜய்கிட்ட சொல்கிறேன். விஜய்கிட்ட சொல்லி உன்னை இன்றைக்கி இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்துறேன். நீ போட்ட இந்த திட்டமும் இனி பழிக்கவே பழிக்காதடி அப்படின்னு மல்லி போக ராஜு ஒன்று, இங்கே பாரு மல்லி, நீ என்ன வேணும் பண்ணு, ஆனால் கண்டிப்பாக விஜய் என்ன வெறுக்க மாட்டான். எல்லாத்துக்கும் நீ தான் சொல்லி அப்படியே பிளேட்டு ஓன் பக்கம் திருப்பி போட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு நான் துரத்துறேன் மட்டும் பாருடி அப்படின்னு ராஜு சொல்கிறாங்க. அப்படியா? விஜய் கண் முடிக்கட்டும், யார் துரத்துறான்னு இன்றைக்கி தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது வெண்பா சொல்கிறாங்க, மல்லிமா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அத்தையும் அந்த மேனேஜர் பேசுகிற எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோவை விஜய் டாடாட்ட காட்டினா போதும், டாடாவே முடிவு பண்ணுவார் யார் இந்த வீட்டில் இருக்கணும் யார் வெளியே போகணுன்னு அவர் முடிவு பண்ணிப்பார். நீங்கள் வாங்க மல்லிமா அப்படின்னு வெண்பா மல்லி 2 பேரும்
ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதை பார்த்தா ராஜுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. எப்படியாவது தடுத்து நிப்பாட்டுமே, என்ன பண்ணுன்னு தெரியாமல் திருன்னு முடிச்சு நிற்கிறாங்க ராஜேஸ்வரி.